அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபியீன் வ ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபி தாஹிரீன் வ மன் தபியஹும் பி இஹ்சானி இலா யௌமித்தீன். இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சிறப்புமிகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமேல் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபையும் வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகின்றான், யா ஐயுஹன்னாசு இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா. மக்களே, உங்களை ஓர் ஆண் ஓர் பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் சாம ரமதான சும்ம அத்பவு சித்த மின் ஷவ்வாலின் கான கசியாமி தஹ்ரி. யார் ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைத்து சும்ம அத்பவு சித்த மின் ஷவ்வாலின், பிறகு அடுத்து வரக்கூடிய ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நோன்புகளை வைக்கிறார்களோ, கான கசியாமி தஹ்ரி, அவர் காலம் முழுவதும் நோன்பு நோர்த்ததை போன்று இருக்கிறார் என்றார்கள் ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை முடிந்து முதல் ஜும்மா நாம் இருக்கிறோம். ரமலான் நம்மிடத்தில் வந்து கடந்து சென்று விட்டது. இந்த ரமலானால் நமக்கு என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டது? இந்த ரமலான் நம்மிடத்து வந்து போனனால நம்மிடத்து என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? இந்த ரமலான் நம்மிடத்தில் வந்து போனனால என்ன ஒரு புதிய செய்தியை நாம தெரிந்து கொண்டோம், அல்ல என்ன ஒரு நற்குணத்தை நாம் எடுத்துக்கொண்டோம்? பொதுவாக ஒன்றோடு பழகிற பொழுது, அல்ல ஒன்றோடு அமர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அதனுடைய தாக்கம் நமக்கு ஏற்படும். உதாரணத்துக்கு நமக்கு சொல்லணும்னு சொன்னா, ஒரு அத்தர் கடைக்கு போறோம். அந்த அத்தர் கடைகளை கொஞ்ச நேரம் உட்காருதோம், ஒரு 1 மணி நேரம் உட்காருதோம். நாம் அத்தர் வாங்கி பூசவும் இல்லை, ஒன்றும் செய்யும் இல்லை. அங்க உட்கார்ந்துட்டு வெளியே வந்தனால நம்முடைய உடம்பெல்லாம் மணக்குமா இருக்காதா? நம்முடைய ஆடையில மணக்குமா மணக்காதா? இது அந்த அத்தர் கடையில உட்கார்ந்துட்டு வந்தனுடைய பிரதிபலிப்பு. அந்த அத்தர் கடைக்கு போயிட்டு வந்தனால ஒரு தாக்கம். கொஞ்ச நேரம் உட்காரனால அந்த அத்தருடைய குணம் நம்மிடத்தில் வந்துருது, அந்த அத்தருடைய தன்மை நம்மிடத்தில் வருது, நம்மளுடைய பாய்கிறது. அதே மாதிரிதான் மனத்துக்கெல்லாம் மனமாகி இந்த ரமலானுடைய மாதம் நம்மை வந்து கடந்து சென்று விட்டது. அந்த 1 மாத காலம் அந்த ரமலான்ல இருந்திருக்கிறோமே, இந்த ரமலான்னால நமக்கு என்ன ஒரு பிரயோஜனம் வந்துச்சு, நமக்கு என்ன ஒரு தாக்கம் இந்த ரமலான் நமக்கு ஏற்பட்டுருது, அல்லது இந்த ரமலான் நமக்கு என்ன ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி விட்டு சென்று விட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் பரிசோதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். பொதுவாக அத்தருக்கு மனக்குட சக்தி, அதனால மனத்தை நமக்கு தந்துருச்சு. ரமலானுக்கு என்ன சக்தி? ரமலானுக்கு என்ன இருக்கிறது? ரமலானுக்கு 3 விதமான தன்மை. ஒன்று மக்ஃபிரத்துடைய 10, பாவ மன்னிப்பு வழங்கக்கூடிய 10. இன்னொன்னு ரஹ்மத்துடைய 10, ரஹ்மத்து தரக்கூடிய 10, அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு வர செய்யக்கூடிய 10. மூணாவது நரக நெருப்பிலிருந்து விடுதலை தரக்கூடிய 10. இதுதான் ரமலானுடைய ஒரு தன்மை. இதுல நமக்கு என்ன வந்துருச்சு?
ரஹமத்துடைய 10ல அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம கேட்டோம். அந்த ரஹமத்தை கேட்டதுனால நம்மிடத்துல அந்த இறக்கை குணம், ஈகை குணம் வந்திருக்குதா? அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு தேடணும், அல்லாஹ்விட நம்ம பாவ மன்னிப்பு தேடணும். அந்த பாவ மன்னிக்கின்ற அல்லாஹ்வோட மன்னிப்பு நம்மிடத்துல வந்திருக்கிறதா? நாம என்ன செய்யறோம்? ஒருவருடைய குற்றத்தை மறைக்கின்றோமா? ஒருவருடைய தவறை நாம மறைக்கின்றோமா? ஒருவர் நம்மை பேசினால் நம்ம பொருந்திக் கொள்கின்றோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். குறைந்தபட்சம் இந்த 2 நமக்கு இருக்கணுமா இல்லைங்களா? நரகத்திலிருந்து விடுதலை அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்குது, அது மறுமை நாள்ல நமக்கு தெரியும். இந்த ரமலான் வந்துட்டு போனனால ரமலானுடைய தன்மை 2 தன்மை, ஒன்று மக்ஃபிரத்து, இன்னொன்னு ரஹ்மத்து. இந்த 2ஐயும் தரக்கூடியது ரமலான். இது 2 நம்மகிட்ட தந்துட்டு போயிருச்சுன்னு சொன்னா அந்த அடிப்படை நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்ம யாராவது குறைய பேசினா தனிப்பட்ட விஷயத்துல, அதாவது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு சங்கடம் ஏற்படுத்தினா நம்ம அமைதியா போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டுமொத்த மகல்லாக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுகின்ற மாதிரி ஒரு செய்தி நடந்துச்சுன்னா அதுல நான் அமைதியா போவேன். நான் எந்த ஒரு தவறை மன்னிக்க, அதாவது நான் எந்த ஒரு பிரச்சனை தலையிட மாட்டேன், நான் தவறை மன்னிக்க கூடியவன் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கோ அல்ல மகல்லாக்கோ சங்கடங்கள் ஏற்படுகின்ற பொழுது நம்ம தட்டி கேட்க வேண்டும். அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு மத்தியில் வருகின்ற பிரச்சனை, அந்த பிரச்சனை அமைதியா போயிடணும். ரமலானில நாம மன்னிப்பு கேட்டோம் அல்லாஹ்விட, யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு, எங்களுடைய தவறை மன்னிச்சிரு, எங்களுடைய குற்றமுறைகளை மன்னிச்சிரு என்று அல்லாஹ்வோட நாம கேட்டோம். ஆனா ஒரு மனிதர் நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினா நாம மன்னிக்க மாட்டோம். நல்லா இருக்குமா? இது நல்ல பழக்கமா? அல்லாஹ்ட்ட நாம மன்னிப்பு கேட்கிறோம், அல்லாஹ் மன்னிக்கணும் கேட்கிறோம், அல்லாஹ் மன்னிக்கிறான்னு வச்சுங்களேன். இப்ப நமக்கு ஒருவர் நமக்கு மத்தியில சங்கடத்தை ஏற்படுத்துகிறார், நாம உன்னை மன்னிக்க மாட்டேன், நான் பழிக்கு பழி வாங்குவேன்னு சொன்னா இது எந்த அடிப்படை நியாயம்? அப்ப இவர் ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை, அவர் ரமலான் அவருக்கு சரியான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஒருவருக்கு மத்தியில ஒரு அன்பை ஏற்படுத்த வேண்டும். ஒருவர் சங்கடத்தை ஏற்படுகின்ற போது அதை மறைக்க வேண்டும், ஒருவர் நம்மளை சங்கடப்படுத்துகின்ற பொழுது அதை மன்னிக்க வேண்டும். இப்படி மன்னிக்கிறது, இது மறைக்கிறது யாரிடம் இந்த ரமலானுக்கு பிறகு அதிகமா வருகிறதோ அப்ப அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும், ரமலான் நம்மிடத்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறது என்று. ஹஜ்ரத் உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவாங்க. அவங்க குணம் அப்படிப்பட்ட குணம். ஆரம்ப காலத்தில் அவங்க அப்படித்தான் இருந்தார்கள். கரடுமுரடான கோபம், எந்த தவறு இருந்தாலும் உடனே அவர் என்ன செய்வார்கள்? பேசி விடுவார்கள். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல் ஆளம் போய் நிற்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்து அப்படித்தானே, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நபியை இந்த அகிலத்தார்களுக்கு உங்களுக்கு அருள் கொடையாக தவிர நான் இறக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். வமா அர்ஸல்னாக, உங்களை நாம் இறக்கவில்லை, உங்களை நாம் அனுப்பவில்லை, இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தார் அனைவருக்கும் ரஹமத்தாக உங்களை நாம் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ரசூல் அல்லாஹ்வுடைய அருள் கொடை, இந்த உலகத்தில் அருள் கொடை. அந்த அருள் கொடையோடு யார் சேர்ந்தாங்க? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சேர்ந்தார்கள். அந்த அருள் கொடையோடு யார் சேர்ந்தா? உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர் சேர்ந்தார்கள். அந்த கிருபையோடு யார் சேர்ந்தா? உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர் சேர்ந்தார்கள். ஒரு கட்டத்தில் இவர்கள் கடும் கோபக்காரர் என்று வர்ணிக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்வோட பழகிய காரணத்தினால் ரசூலுல்லாஹ் அவரை விட்டு பிரிந்த பொழுது ஏறத்தாழ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ரசூலுல்லாஹ்வோட பழக்கம் ஏற்பட்ட காரணத்தினால் அவரிடம் இருந்த அந்த முரட்டுக்குணம் என்பதெல்லாம் தவிடுபடியாகி அவர் மௌத்தாகின்ற நேரத்தில் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மௌத்தாகிற நேரத்தில் மதீனாவில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும், மதீனாவில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும், சிறுவர்கள் சிறுமிகள் அனைவர்களுமே தங்கள் வீட்டில் ஒரு மௌத்து விழுந்ததை போன்று தேம்பி தேம்பி அழுதார்கள். யாருடைய மௌத்துக்காக? ஹஜ்ரத் உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா ஒரு மௌத்துக்காக. இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் நம்ம பார்க்க முடியாது, இப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளர் பார்க்க முடியாது, இப்பேற்பட்ட ஒரு மனிதன மிக்க ஒரு மனிதரை பார்க்க முடியாது என்று சொல்லி ஒவ்வொரு வீட்டிலையும் அழுகுரல் கேட்டது. நினைத்து பாருங்கள், ஒரு கட்டத்தில் உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடும் கோபத்துக்குரியவராக இருந்தார்கள், மக்கள் எல்லாம் வெறுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் ஏற்பட்ட, அந்த பழக்கம் ஏற்பட்டதனால ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கிருபை, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒரு கண்ணியம், அவருடைய அந்த ஒழுக்கம் இவர்கள்ட்ட வந்த காரணத்தினால் இவருடைய பிரிவை கண்டு மக்கள் அழுதார்கள். இதுதான் ஒரு பாடம்.
அதே மாதிரி நமக்கு ரமலான் வந்து விட்டு போயிருக்குது. இந்த ரமலானை நாம் அடைந்திருக்கின்றோம். ஒரு மாசம் ரமலானோட உருண்டு பிறண்டு எழுந்திருந்தோம். இதனால் நமக்கு என்ன தாக்கம் ஏற்பட்டது? நம்மிடத்தில் இரக்க குணம் வர வேண்டும். அல்லாஹ்ட கேட்ட அந்த இரக்க குணத்தை கேட்டோம். முதல் 10 ரஹ்மத் என்ற இரக்க குணத்தை கேட்டோம். ஆனா நம்ம இரக்க குணத்தோடு நடக்க வேண்டும். அப்படி யார் நடக்கவில்லையோ அவன் ரமலானை சரியான முறையில் கையாளவில்லை. ரமலான் இவர் மற்ற மாதத்தை போல வந்து கடந்து போகிறது என்பதான் அர்த்தம். இன்னொரு குணம் ரமலான் நமக்கு ஏற்படுகின்றது, மன்னிக்கக்கூடிய தன்மை. அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டோம், அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை நமக்கு வரணும். மன்னிக்கக்கூடிய தன்மை நம்மகிட்ட வரணும். ஒருவர் நமக்கு தீங்கிழைத்து விட்டால் சரி தெரியாம செஞ்சிருப்பாரு, தெரியாம செஞ்சிருப்பாரு, அவருக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். பழிக்கு பழி, நீ என்னை பத்தி பேசிட்டியா, நீ என்னை பத்தி சொல்லிட்டியா, என்னை இங்க வந்து நிப்பாட்டிட்டியா, உன்னை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் என்று சொன்னால் எனக்கு ரமலான் வந்து போனது ஏதோ சாதாரண நாட்கள் வந்து போனதை போலதான் என்பதை நம்ம விளங்கிக்கொள்ளணும். பழிக்கு பழி வாங்குற தன்மை தூக்கி எறியணும். மன்னிக்கின்ற மனப்பான்மையை கொண்டு வர வேண்டும். அதுதான் இந்த ரமலான் நமக்கு சொல்லி தருகின்ற பாடம். ரமலான் நம்மள்ட்ட வந்து போனதனுடைய நிலை. காத்தமுல் அசம்மு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இறைநேசர். காத்தமுல் அசம், அசம்னு சொன்னா அவங்களுக்கு செவுடுன்னு அர்த்தம், காது கேட்காது அசம்மு. அந்த இறைநேசருக்கு பேரு காத்தமு. ஆனா அவருக்கு காது கேட்காதனால எல்லாருமே அந்த மக்கள் எல்லாம் பேர் வச்சது காத்தமுல் அசம்மு, செவிட்டு இறைநேசர் என்று அவங்களுக்கு பேர் வச்சாங்க. காது கேட்காத இறைநேசர் என்று. அவர் நிலைமை என்ன தெரியுமா? அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர் வந்து அவங்கள்ட்ட வந்து செய்வாங்க, உபதேசம் வாங்கிட்டு போவாங்க, நசீத் வாங்கிட்டு போவாங்க. ஒரு நேரத்தில் ஒரு பெண்மணி வந்தாங்க. ஒரு பெண்மணி வந்து அந்த இறைநேசரிட போய் உபதேசம் கேட்கறதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கிற பொழுது அந்த அம்மாக்கு இயற்கையாகவே காத்து பிரிஞ்சிருச்சு. கொஞ்சம் சத்தமாக அந்த அம்மாவுக்கு காத்து பிரிஞ்சிருச்சு. பொதுவாக பெண்ணுடைய குணம் எப்படிப்பட்ட குணம் என்று சொன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னால கூட தன்னுடைய கணவனுக்கு முன்னால கூட காத்து பிரிவதை அவள் விரும்ப மாட்டார்கள். இப்படிப்பட்ட குணம் தான் பெண்களுக்கு குணம். ஆனா இந்த இறைநேசருக்கு முன்னால அந்த பெண்மணிக்கு காத்து பிரிஞ்சு, ஏதாச்சுமா காத்து பிரிஞ்சிருச்சு. அந்த பெண்மணி கூனி குறுகிட்டாங்க. ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால் நம்ம காத்து பிரிஞ்சது, ஒலு முறிஞ்சது, என்ன நினைப்பார், நம்மை பத்தி என்ன நினைப்பாரு என்று சொல்லி அந்த அம்மா கூனி குறுகிட்டாங்க. இப்ப அந்த அம்மா கேள்வி கேட்கிற அத்தனையும் தூக்கி எறிஞ்சிட்டு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு கஷ்டமான நிலையில அந்த அம்மா அந்த இறைநேசர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டான்னு சொன்னா, ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த இறைநேசர் சொன்னாரு, நீங்க சொல்றது என் காதுல விழல. அந்த இறைநேசர் சொன்ன வார்த்தை, நீங்க என்ன சொல்றீங்களோ அது என் காதுல விழல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க அப்படின்னாங்க. அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் சத்தமா சொன்னாங்க. அந்த இறைநேசர் சொன்னார், இன்னும் என் காதுல விழலமா, நீ சொல்றது எது விளங்கலமா அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா அந்த அம்மா சொல்லுச்சு. அப்பொழுது அந்த இறைநேசர் சொன்னாரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி என் காதுல சரியா விழலமா அப்படின்ட்டு. அப்ப அந்த ஒரு பெண்மணி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, நாம இவ்வளவு சத்தமா சொல்லி கூட இவருடைய காதுல விழல. அப்படி இருக்கின்ற பொழுது நமக்கு ஒலு முறிஞ்சது, காத்து பிரிஞ்சது கண்டிப்பான முறையில் இந்த பெரியவருக்கு தெரிஞ்சிருக்காது, அந்த பெரியவருக்கு காதுல விழுந்திருக்காது. இவ்வளவு சத்தமா சொல்லி கூட அந்த பெரியவருக்கு காதுல விழலன்னு சொன்னா அப்ப நாம என்ன செய்த, நமக்கு காத்து பிரிஞ்சது கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது என்று சொல்லி அந்த அம்மா மனசுக்கு சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்ப அவருடைய சீடர்கள் வராங்க. அவங்க சீடர்கள் வராங்க, உங்களுக்கு தான் காது நல்லா கேட்குமே, உங்களுக்கு தான் காது நல்ல கேட்குமே, ஆனா நீங்க எதுக்கு காது கேட்கல காது கேட்கலன்னு சொல்லி நீங்க என்ன செய்ய சமாளிச்சுக்கிட்டு இருந்தீங்க? அப்புறம் தான் அவங்க இறைநேசர் சொன்னாங்க, யாருடைய தவறும் நம்ம வெளிப்படுத்த கூடாது, யாருடைய தவறு நம்ம வெளிப்படுத்த கூடாது, வெளிப்படுத்தப்பட்டு விட்டதோ என்று மற்றவங்க நினைச்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் என்னுடைய காது கேட்காத மாதிரி அவனை அமைத்துக் கொண்டேன் என்று சொல்லி கடைசி வரை அந்த பெரியவருக்கு காது கேட்டும் கூட தெரியாத மாதிரியே கேட்காத மாதிரியே நடந்து கொண்டார்கள். அதனாலதான் அவருக்கு பேரு காத்தமுல் அசம்மு, காது கேட்காத இறைநேசர் என்று அவருக்கு பேர் வந்துருச்சு. ஆனா அவளுக்கு காது கேட்கும்.
ஒரு பெண்ணுடைய குறையை மறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஒரு பெண்ணுடைய தவறை மறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தனக்கே அந்த குறை வந்தது போல் நினைத்து அவர் நடந்து கொண்டார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட தன்மை தான் நமக்கு வேண்டும். ஒருவர் சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டால், தனிப்பட்ட முறையில் ஒருவர் நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டால், கருவை வச்சு கழுத்து இருக்கிறது தூக்கி எறிய வேண்டும். கருவை வச்சு நாம கழுத்து இருக்கிறது தெரியுமா, அந்த எண்ணத்தை தூக்கி எறிய வேண்டும். என்ன ஒரு மோசமான குணம்! எத்தனை ரமலான் வந்தாலும் நம்மளை திருத்த முடியாது. எத்தனை ரமலான் நம்ம எடுத்து வந்து போனாலும் சரி, இந்த குணம் இருந்தால் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும், நமக்கு ரமலான் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அருமையானவர்களே, மன்னிக்கக்கூடிய தன்மை நாம கொண்டு வர வேண்டும், பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து விட்டால்தான் ரமலான்ல நாம மன்னிப்பு கேட்டதை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து விட்டா, இந்த ரமலான் நமக்கு வந்து போனதுனால நமக்கு என்ன ஆகி போச்சு, இந்த மன்னிக்கக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னு சொல்லி நாம நிம்மதியா இருக்கலாம். இது ரமலான் நமக்கு தந்துட்டு போனது இரண்டாவது பரிசு. மூன்றாவது பரிசு என்ன தெரியுமா? ரமலான் நமக்கு வந்துட்டு போனனால மூணாவது நமக்கு ஒரு பரிசு. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாமு, உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க இறையச்சமுடையவராக மாறலாம். இது அல்லாஹ் தருகின்ற பரிசு. ரமலான் மூலமாக அல்லாஹ் தருகின்ற பரிசு என்ன தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவராக மாறலாம் என்பது. அப்ப அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு வர வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு வர வேண்டும். இந்த ரமலான் நம்மை விட்டு கடந்து போன காரணத்தினால், ரமலான் நம்ம விட்டு கடந்து போனது, இந்த கடந்து போனது பிறகும் நம்மிடத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். ரமலான்ல இருந்த அச்சம் தானே, ரமலான்ல இருந்த பயம். பள்ளிவாசல் நோக்கி ஓடி ஓடி வந்தோம், வாங்க சொன்ன போதெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம். அது லுஹரா இருந்தாலும் சரி, அசரா இருந்தாலும், மகரிபா இருந்தாலும் சரி, இஷா இருந்தாலும் சரி, ஏன் ஃபஜரா இருந்தாலும் சரி, இரவு தொழுகையை கூட நாம என்ன செஞ்சோம், அந்த தூக்கத்தை எரிஞ்சிட்டு பள்ளியை நோக்கி வந்தோம். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ரமலான்ல தருகின்ற அவனுடைய அச்சம். கடுமையான கோடையில வெயில் நாம அனுபவிச்சோம், ரமலான்ல அனுபவிச்சோம். நாக்கு வறண்டு போனது, தொண்டை இறுகி போனது, தண்ணீர் பக்கம் இருந்தும் கூட நாம் அதை குடிக்கவில்லை. காரணம் அல்லாஹ்வுடைய அச்சம். எதாச்சமாக இரவுல சகருக்கு எழுந்து சாப்பிடணும், ஆனால் சகர் தப்பி போய்விட்டது. நோன்பு தொடர் நோன்பு வச்சவர்களாம் உண்டு. இரவுல சாப்பிடாம சகருடைய நேரத்தில் தூங்கிட்டாங்க. தூங்கினவர்கள் அந்த நோன்பு போய்விடக்கூடாதுன்னு சொல்லி ஃபஜர் காலையில் எஞ்ச உடனே அதை நோன்பாக ஆக்கி கொண்டார்கள், நியத்து வைத்து நோன்பாக ஆக்கி கொண்டார்கள். மதிய நேரத்தில் வயிற்று பசி கிள்ளியது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பயம், நாம நோன்பு வச்சிருக்கிறோம், சகர்ல சாப்பிடாட்டாலும் பரவாயில்லை, நாம நோன்பு வச்சிருக்கிறோம், இந்த நோன்பை கடைசி வரை கொண்டு போகணும்னு சொல்லி அந்த பசியிலும் கூட, கடுமையான வேலை பார்த்தும் கூட, அந்த பசி இருந்தும் அந்த உணவின் பக்கம் கவனம் செலுத்தாத அளவுக்கு அந்த நோன்பை பாதுகாத்தாருன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய பயம். அந்த அச்ச உணர்வு, ரமலான்ல இருந்த அந்த அச்ச உணர்வு கடைசி வரை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மௌத் வரை அந்த உறவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆனா இப்ப இருக்குதா? அதான் கேள்வி. பயான் செய்யும் போது கிபிலா பார்த்து உட்காருங்க, சாஞ்சிக்கிட்டு அப்படி, அதாவது வேறு திசை நோக்கி உட்காராதீங்க. உங்களை தான் அப்படி நம்ம இந்த கிபிலா பார்த்து உட்காருங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்றோம், நம்ம அப்படி சாஞ்சிட்டு உட்கார்ந்ததா நோன்பு, அதாவது ஒலு முறிஞ்சாலும் நமக்கு தெரியாது, தூக்கிடுவோம். அதனால அதே நேரத்தில் சபையினுடைய ஒழுக்கம், நம்முடைய முகத்தை யாராவது கிபிலா பார்த்து உட்கார ஒரு ஒழுக்கம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு இருக்க வேண்டும். கடைசி வரை அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நம்முடைய செயலை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நம்முடைய பேச்சை கணக்கெடுத்துக் கொண்டிருக்கின்றான். நம்முடைய இரண்டு புறத்திலும் இரண்டு மலக்குமார் இருந்து நம்முடைய செயல்பாட்டை அத்தனையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அச்ச உணர்வு நம்மிடத்தில் கடைசி வரை வர வேண்டும். அதுதான் ரமலான் நமக்கு தந்துட்டு போன பரிசுகள். மூணாவது பரிசு மிக உன்னதமான பரிசு, அச்ச உணர்வு இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஹிஜ்ரி 200க்கு பிறகு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் பிறந்தக்கு பிறகு நடந்த நிகழ்ச்சி. சையதுனா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவருடைய காலம். சையதுனா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
புகாரி அந்த கிதாபுக்கு, புகாரி கிதாபுக்கு, அந்த ஹதீஸுக்கு விரிவுரை எழுதினவர்கள் ஒருத்தர்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் அவர்கள். அவருடைய காலத்தில் தான் மக்காவில் கடுமையான பஞ்சம், மழை நின்று போனது, கடுமையான பஞ்சம். அந்த கடுமையான பஞ்சத்தில் என்ன ஆகி போனது என்று சொன்னா, மக்கள் எல்லாம் சுருண்டு சுருண்டு விழுந்தார்கள். ஆடு மாடுகள் எல்லாம் அப்படியே சுருண்டு சுருண்டு விழுந்தது. கால்நடைகள் ரொம்ப சிரமப்பட்டது. அதனால ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டது. என்ன அறிவிப்பு செய்திருக்கான்? அங்க உள்ள உலமாக்கள் அறிவிப்பு செய்தார்கள், 3 நாள் நோன்பிருந்து 4வது நாள், 3 நாள் நோன்பிருந்து 4வது நாள் பள்ளியை நோக்கி வர வேண்டும். ஹரமிலே தொழுகை நடத்தப்படும். மலைக்காண்டி இஸ்திஸ்கா, சலாத்துல் இஸ்திஸ்கா தொழுகை நடத்தப்படும். அதனால 3 நாள் நோன்பிருங்கள் என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. 3 நாள் நோன்பிருந்தார்கள். 4வது நாள் தொழுகைக்காக வருவதற்கு முன்பாகவே சையதுனா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மனிதர் தொழுது கொண்டிருந்தார். அவர் மேல எந்த ஒரு சட்டையும் இல்லை, கருத்த உடம்பு, அவர்கிட்ட எந்த ஒரு சட்டையும் இல்லை, தொழுது கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து தஸ்பீஹ்ல ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் சையதுனா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த மனிதர் தொழுது முடிச்சு விட்டு சஜிதால விழுந்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாரு, யா அல்லாஹ், உனக்கும் எனக்கும் இருக்கின்ற அந்த நட்பு சாதாரண நட்பு இல்லை. அல்லாஹ் தஆலா சிலருக்கு அப்படிப்பட்ட நட்பை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா பிரியப்படுவான், அல்லாஹ் தஆலா பிரியப்படுவான். அப்பேற்பட்ட நட்புங்க இருக்கும். அந்த மனிதர் துஆ கேட்கிறார், ரப்பே, உனக்கும் எனக்கும் மத்தியில் இருக்க ஒரு தொடர்பு இருக்குது, உனக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு நட்பு இருக்குது. அந்த நட்பின் மூலமா நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், மழை தண்ணி இல்லாம இருக்கிறோம், நீ மழையை இறக்கு. நீ இந்த மழையை இறக்கலன்னு சொன்னா, நீ மழையை இறக்குற வரை நான் சஜ்ஜாவிலிருந்து என்னுடைய தலையை உயர்த்த மாட்டேன். நீ இன்னைக்கு மழையை இறக்காத வரை நான் சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்த மாட்டேன். ரப்பே, நீ எனக்கு மழையை இறக்கு. பக்கத்தில் ஆள் இருக்கு கூட தெரியல அந்த மனிதருக்கு. பக்கத்தில் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமர்ந்திருக்கிறார் என்பது கூட அவருக்கு தெரியவில்லை. ஒரு சத்தமாக அந்த மனிதர் சொன்னார், ரப்பே, நீ மழையை இறக்கிற வரை தலையை உயர்த்த மாட்டேன். ஆச்சரியம். அவர் தலையை உயர்த்துவதற்கு முன்பாகவே மழை இறங்கியது. மழை இறங்கிய உடனே மேல பட்ட அந்த மழையினால அவர் மழை இறங்கி விட்டது என்று சொல்லி கீழே கிடக்க துண்டை எடுத்து உதறிட்டு தோல்ல போட்டு அவன் நடந்துகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஆச்சரியத்துக்குரிய மனிதர் இவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சையதுனா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு பின்னாலேயே போறாங்க. போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவர் உள்ள போயிட்டாரு. இவங்க பின்னாடி போகும்போது தடுத்து நிறுத்தப்படுகிறார். சையதுனா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். இங்க என்ன உங்களுக்கு வேலை? இங்க வியாபாரம் நடக்கிற வேலை. இந்த வீட்டில் வியாபாரம் நடக்குது. அடிமைகள் வியாபாரம் செய்யக்கூடிய இடம். இந்த இடத்துல நீங்க எதுக்கு வாரீங்க? அப்ப உள்ள போனது யாருங்க? ஒரு அடிமை. உள்ள போனது அடிமை. அந்த காலத்துல நான் வியாபாரம் நடத்துமா இல்லையா? அடிமைகள் வியாபாரம் நடந்துச்சா இல்லைங்களா? அப்ப உள்ள போனது அந்த அடிமை. இப்ப அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி விளங்கிட்டார்கள். அப்ப உள்ள போனது ஒரு அடிமை. எனக்கு ஒரு அடிமை தேவை. அப்ப அந்த வீட்டு வாசல்ல உள்ள சொன்னவர், 3 விதமான அடிமைகள் இருக்கிறார்கள். முதல் வகையினர், 2வது வகையினர், 3வது வகையினர். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க வாங்கிக் கொள்ளுங்கள். முதல் வகையினர் கொண்டு நிப்பாட்டப்பட்டார். அவங்க வந்தவர் மனிதர் இல்லை, இவங்க இல்லை. 2வது வகை அடிமைகள் கொண்டு நிப்பாட்டப்பட்டார்கள். அவர் பார்த்த மனிதர் அவர் இல்லை, அதனால அவங்க இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3வது வகை அடிமைகள் கொண்டு நிறுத்தப்பட்டார்கள். அந்த தொழுவிட்டு போன மனிதர் அந்த கூட்டத்தில் இல்லை, அதனால இவரும் இல்லை. எனக்கு வேற அடிமை வேண்டும். இப்பொழுது உள்ள நுழைஞ்சார் தெரியுங்களா? எனக்கு முன்னால் நுழைஞ்சார் அல்லவா? அந்த அடிமை எனக்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் ஒரு சோம்பேறியான ஒரு அடிமை. அவரை கொண்டு நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சோம்னா திருப்பி என்கிட்ட ஒப்படைச்சிருவீங்க. நானும் வித்து வித்து பார்த்துட்டேன், எல்லாரும் அவர் திருப்பி என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த அடிமை தர முடியாது என்றார்கள். இல்ல, அந்த அடிமை தான் எனக்கு வேண்டும், நான் ஒரு காலம் திருப்பி தர மாட்டேன் என விளங்கிக் கொண்டார்கள் அல்லவா? அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளங்கிக் கொண்டார்கள். இவர் அல்லாஹ்வோடு எந்த அளவுக்கு தொடர்பில் இருக்கிறார் என்று விளங்கிக் கொண்ட காரணத்தினால் எனக்கு அந்த அடிமை தான் வேண்டும். சரி என்று அந்த அடிமை ஒப்படைக்கப்படுகிறார்கள். 200 திர்ஹம் கொடுத்துட்டு அந்த அடிமை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வர்ற வழியில அந்த அடிமை கேட்கிறார், யா அப்துல்லா இப்னு முபாரக் லிமஷ்தரைத்தனி. சுப்ஹானல்லாஹ். அப்படி கேட்ட ஒரு வார்த்தை, யா அப்துல்லா இப்னு முபாரக் லிமஷ்தரைத்தனி. அப்துல்லா இப்னு முபாரக் இப்பதான் அவர் பார்க்கிறார்.
அந்த மனிதர் இப்போதான் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே பார்க்கிறார்கள். ஆனா கேட்ட கேள்வி, அப்துல்லா பின் முபாரக்கே, எதற்காண்டி என்னை விலை கொடுத்து வாங்கினாய், எதற்காண்டி என்னை நீ விலை கொடுத்து வாங்கினாய் என்று கேட்டார்கள். அப்ப அல்லாஹ்க்கும் அவர்களுக்கு மத்தியில் இருக்க அந்த நட்பு, அல்லாஹ்க்கும் அவருக்கு மத்தியில் இந்த தொடர்பு இன்னும் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தெரிந்து போன காரணத்தினால் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் ஹரமில் தொழுது கொண்டிருந்தீர்கள், நீங்கள் கேட்டீர்கள் மழையை இறக்கு என்று கேட்டீர்கள், உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தஆலா மழையை இறக்கினான். அப்பொழுது விளங்கிக் கொண்டேன் உங்களோடு நான் நட்பாக இருக்க வேண்டும். ஆனா வந்த பிறகுதான் தெரியும் நீங்க ஒரு அடிமை என்று, ஆனால் தான் உங்களை விலைக்கு வாங்கி கொண்டு வந்தேன் என்று சொன்ன நேரத்தில் அந்த மனிதர் சொன்னார், உங்க வீட்டுக்கு நான் வாரேன், எனக்கு வந்த உடனே ஒலிச்சேரு தண்ணி எடுத்தாங்க, ஒலிச்சேரு தண்ணி எடுத்தாங்க, நான் தொழுவதுக்கு எனக்கு ஒரு இடத்தை தாங்கன்னு கேட்டார். ஒலி செய்வதற்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது, ஒலி செய்தார். ஒலி செய்துட்டு அப்படி தொழுகைக்கு போனார். தொழுகையில சஜிதாவில அவர் கேட்ட துவா என்ன தெரியுமா? ரப்பே, உனக்கும் எனக்கும் மத்தியில இருக்கின்ற அந்த நட்பு, உனக்கும் எனக்கும் மத்தியில இருக்கின்ற அந்த நட்பு இதுவரை நீ வெளிப்படுத்தவில்லை, நான் வெளிப்படுத்தவில்லை, ஆனால் முதல் முறையா நீ வெளிப்படுத்தி விட்டாய், நீ இன்னொரு மனிதனுக்கு தெரியப்படுத்தி விட்டாய் ரப்பே. அதனால இப்பொழுது என்னுடைய ரூஹை கைப்பற்றி விடு, இனிமேல் நான் துன்யாவில் வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை ரப்பே, துன்யாவில் நான் வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, உனக்கும் எனக்கும் மத்தியில் இந்த நட்பு பிறருக்கு தெரிந்து போன காரணத்தினால் துன்யா எனக்கு வேண்டாம், என்னை உன் பக்கம் அழைத்து விடு என்று சொல்லிட்டார். சஜ்ஜால விழுந்தவர் சஜ்ஜால அப்படியே மௌத்தாகிட்டார். ஹிஜ்ரி 200க்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்வு. சையதுனா அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள் இந்த செய்தியை. அப்ப என்ன விளங்குது அருமையானவர்களே? இறையச்சம். அந்த இறையச்சம், அல்லாஹ்வோடு இருந்த அந்த அச்சம், அல்லாஹ் மேல இருந்த அந்த தக்வா நம்மிடத்தில் வர வேண்டும். ஒரு மனிதர் இறையச்சத்தோடு இருக்கின்ற பொழுது அவர் என்ன துஆ கேட்டாலும் அந்த துஆ கபூல் செய்வான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த இறையச்சத்தை தான் ரமலான் நமக்கு தருது. ஆனா அந்த ரமலானை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தாத காரணத்தினால் இறையச்சம் இல்லாமலே நம்முடைய வாழ்நாள் கழிந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு மனிதர் ரமலானும் சரி ரமலானுக்கு பிறகும் சரி அல்லாஹ்வுடைய அச்ச உணர்வோடு இருப்பார் என்று சொன்னால் இவருக்கு ரமலான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு சென்று விட்டது என்று நாம் விளங்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு ரமலானுக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய அச்ச உணர்வு தெரியல, இருக்கல, தொழுகை பாங்கு சொல்லப்பட்ட பிறகும் வரல, ஹராம் ஹலாலை பேணி நடக்கல, அப்படி இருந்தார் என்று சொன்னால் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரமலான் நம்மிடத்தில் சும்மா வந்து கடந்து போனது என்று. அப்ப இந்த மூன்று குறைந்தபட்சம் இந்த மூன்று குணம் இருக்க வேண்டும். மன்னிப்புடைய மனப்பான்மை இருக்க வேண்டும், மக்களுக்கு மத்தியில் ஒரு கிருபையோடு நடக்க வேண்டும், இன்னும் இறையச்சத்தை இருக்க வேண்டும். இந்த மூன்று நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் ரமலான் நமக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டு சென்று விட்டது என்று நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ரமலான் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அச்ச உணர்வோடு இருந்தோமோ அதே அச்ச உணர்வோடு கடைசி இருக்கக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அடுத்தபடியாக அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுக்கு பிறகு ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு யார் நோக்கிறார்களோ அவர் காலம் முழுவதும் நோன்பு நோற்ற அந்தஸ்தில் இருக்கிறார். மன்சாம ரமலான சும்மா அத்துபக சித்தமின் ஷவ்வாலின் கான கசியாமி தஹ்ரி. 6 நோன்பு யார் நோக்கிறாரோ அவர் காலம் முழுவதும் நோன்பு நோக்க அந்தஸ்து. இப்ப இந்த 6 நோன்பு தொடர்படியா வைக்கலாமா என்ன என்பது மார்க்க சட்டம். 6 நோன்பு தொடர்படியா வச்சிடலாம். நம்ம ரமலான் ஷவால் இன்றையிலிருந்து வச்சிருக்கணும், சரி, இன்னையிலிருந்து வியாழக்கிழமை வரை புதன்கிழமை வரை தொடர்ந்து நோன்பு வைக்கலாம். இல்லைன்னு சொன்னா நமக்கு வசதி வாய்ப்பு கிடைக்கிற பொழுது 1 நோன்பு 2 நோன்பு இடையில விட்டு 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 என்ன செய்யலாம், இந்த ஷவ்வால் மாசத்துக்குள்ள 6 நோன்பு வைக்கலாம். இப்ப இந்த ஷவ்வால் மாசத்துக்குள்ள விட்டு விட்டு 6 நோன்பு வச்சாலும் கூட காலம் முழுவ நோன்பு வச்ச ஒரு நன்மை இருக்கிறது என்று ஃபிக்ஹ்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் பெண்களுக்கு வந்து மாதாந்திர தீட்டு ஏற்பட்டு இருக்கும். இந்த ரமலான் மாசத்துல அவங்களுக்கு சில நோன்புகள் விடுபடக்கூடிய சூழல் வந்திருக்கும். 10 நோன்பு அல்ல 6 நோன்பு 7 நோன்பு 5 நோன்பு விடுபட்டு இருக்கும். அப்படி விடுபட்டுகின்ற பொழுது இவர்கள் நோன்பு நோக்கிற நேரத்தில் எப்படி நீயத்து வைக்கணும் சொன்னா, ஷவ்வால் மாசத்துல நோன்பு வைக்கிறான்னு சொல்லி நீயத்து வைக்க கூடாது. ரமலான்ல தப்பிவிட்ட ஃபர்லான நோன்பை நோக்கிறேன், ரமலானில் தப்பிவிட்ட ஃபர்லான நோன்பை நோக்கிறேன் என்று சொல்லி இவர்கள் நோன்பு நோக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கிடுங்க, ஒரு பெண்ணுக்கு 6 நோன்பு தப்பி போயிருச்சுன்னா
ரமலான்ல ஒரு பெண்ணுக்கு 6 நோன்புகள் தப்பி போயிருச்சுன்னா இந்த பெண்மணி 6 நோன்பு வைக்கிறாங்க. என்ன நியத்து வச்சுறாங்க? ரமலான்ல தப்பி போன இந்த நோன்பை நோக்கிறேன் என்று சொல்லி 6 நோன்பை நோக்கிற பொழுது இந்த பெண்ணுக்கு ஷவ்வால் மாசத்து நோன்பு 6 நோன்பு இருக்கா இல்லையா, அந்த நோன்பு நோட்ட நன்மை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். அதே நேரத்தில் ரமலான்ல கலாவான அந்த ஃபர்லான் நோன்பை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுகின்றான். 2 அந்தஸ்து அந்த பெண்மணி கிடைக்கிறது. அந்த ஆண்களுக்கு மாத்திரம் அந்த ஷவ்வால் மாசத்துல 6 நோன்பை நோக்கிறேன் என்று நியத்து வைக்க வேண்டும். பெண்கள் ரமலானுடைய கலாவான நோன்பை நோக்கிறேன் என்று நியத்து வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்யும் நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.